ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக நந்தியாவட்டை மொட்டு வச்சு பிரைடல் வேணி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிரைடல் வேணி ரெடி பண்ணுறதுக்காக பெரிய நந்தியாவட்டை மொட்டு எடுத்துக்கலாம். இது நார்மல் சைஸ் ஊசி, அதில் ரெட்டையாக நூல் போட்டுக்கலாம். பூக்கட்டுற நூல், சாதாரண பூக்கட்டுற நூலே போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து உள்ளன் நூல் போட்டிருக்கிறேன். அதோட கடைசி பக்கமாக இந்த மாதிரி கொஞ்சம் நீளத்துக்கு கொண்டையை சுற்றி கட்டி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டுட்டு ரோஜா பூ காம்போ இல்லை சின்ன குச்சோ வச்சு இந்த மாதிரி பூ கட்டுற மாதிரி ஒரு முடி போட்டுக்கோங்க. பூ கட்டுற மாதிரி கட்ட தெரியலன்னா சாதாரணமாக கயிறு முடி போடுற மாதிரி நல்லா இருக்கமாக 2 முடி போட்டுக்கோங்க. முடி போட்டு அடுத்து நந்தியாவட்டை மொட்டு கோர்க்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்க, மொட்டோட பக்கத்திலேயே இந்த மாதிரி பாருங்க கொஞ்சம் மட்டும் முன்னாடி மொட்டு கொஞ்சம் காம்பு விட்டுட்டு கோர்த்துக்கலாம். பின்னாடி நல்லா நீளமா காம்பு விட்டுடலாம். பாருங்க, இந்த மாதிரி கோர்க்கும் போது லேயர் லேயரா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி ரவுண்டா ஒன்னும் பக்கத்துல ஒன்று வர மாதிரியே கோர்த்துக்கங்க. ஆப்போசிட்டா இந்த மாதிரி நந்தியாவட்டை மொட்டெல்லாம் ஆப்போசிட்டா கோர்த்துமா ஈவனா நம்மளுக்கு கரெக்டா வராது. அதனால இந்த மாதிரி ஒன்னும் பக்கத்துல ஒன்று வர மாதிரி ரவுண்டா கோர்க்கும் போது மாலை கட்டின மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். பின்னாடி சின்ன சின்னதாக பச்சை கலர் காம்பு இருக்குது இல்லைங்களா, முள்ளு மாதிரி, அதை வந்துட்டு வேண்டானா எடுத்துடலாம். சும்மா லைட்டாக பிடிச்சி இழுத்தமாகவே வந்துடும். நான் கட்டிட்டு லாஸ்ட்டாக எடுத்து காமிக்கிறேன், கட் பண்ணியும் காமிக்கிறேன். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கலர் ஸ்ப்ரேலாம் பண்ணுறதுனா நம்ம காம்பு வந்துட்டு லைட்டாக கட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறலாம். ரொம்ப அதிகமாக ஊசியில் கோர்த்து நகர்த்தாமல், ஊசி வந்து சின்ன சைஸ் ஊசியாக இருந்தால் கூட பரவாயில்ல. இந்த மாதிரி 2 லேயராக கம்மியாக கோர்த்து நகர்த்தும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பூவும் டேமேஜ் ஆகாது. இந்த மாதிரி 2 லேயர் கோர்த்துட்டு இந்த மாதிரி பாருங்கள் நூலில் நகர்த்திக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொண்டையை சுற்றி கட்டி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நூல் நல்லா நீளமாக விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா நூலை நல்லா ஒட்டி கட் பண்ணிவிட்டு யூபின் போட்டு கூட நம்ம வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு செட்டு கோர்த்து நூலில் நகர்த்தியாச்சு. அடுத்த செட்டு பாருங்க, அடுத்த செட்டு அதே மாதிரி தான். நம்மளுக்கு முடிகிற வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கும் ஒன்று பக்கத்தில் ஒன்று வர மாதிரி ரவுண்டாகவே கொஞ்சமாக ஒரு 2 லைன் 3 லைன் கோர்த்து நூலில் நகர்த்திக்கலாம். 2 லைன் கோர்த்தாச்சு பாருங்க. இந்த மாதிரி ரவுண்டாக கோர்த்துக்கங்க. கோர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி நூலில் நகர்த்தும் போது அடுத்தடுத்து நகர்த்தும் போது நம்ம ரவுண்டாகவே கொண்டு வரதுக்காக ஃபர்ஸ்ட் கோர்த்த கடைசி பூவும் இப்போ கோர்த்த ஃபர்ஸ்ட் பூவும் ஒன்று பக்கத்தில் ஒன்று வர மாதிரி இந்த மாதிரி பாருங்க, ஒன்று பக்கத்தில் ஒன்று வர மாதிரி இந்த மாதிரி நெருக்கி விட்டுக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம நெருக்கி விடும்போது இந்த மாதிரி ஒன்று பக்கத்தில் ஒன்று வர மாதிரியே நெருக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ரவுண்டாகவே மாலை கட்டுக்கிற மாதிரி நல்லா லேயராக பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ நீளம் பிரைடல் வேணி வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு கோர்த்துட்டு அவ்வளோதான் பாருங்க. இவ்வளோ நீளத்துக்கு கோர்த்தாச்சு. கோர்த்துட்டு கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், நூல் கொஞ்சம் நீளத்துக்கு விட்டு கட் பண்ணிக்கலாம். நம்ம கொண்டையை சுற்றி கட்டி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லா நீளமாக நூல் விட்டுருங்க ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும். அப்படி இல்லை யூபின் போட்டு வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி முடி போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு முடி மாதிரி ஃபஸ்ட்டு எப்படி வேணாலும் முடி போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக முடி போடுறது சிரமமாக இருக்கும். அந்த 2 நூலை பிரித்து ஒரு முடி மாதிரி போட்டு அதுக்குள்ளே ரோஸ் காம்பியோ இல்லை சாதாரணமாக ஏதாவது குச்சோ வச்சு இந்த மாதிரி நல்லா இருக்கமாக 2-3 முடி போட்டுக்கலாம். முடி போட்டுட்டு இந்த மாதிரி நூல் வேண்டான்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலெல்லாம் கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி காம்பு வந்து முள்ளாக இருக்குது இல்லைங்களா, அதை வந்து லைட்டாக எடுத்தமாகவே வந்துடும். அப்படி எடுக்க விருப்பம் அது டிஃப்ரெண்டாக இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குதுன்னா இந்த மாதிரி நல்லா ஒட்டி கட் பண்ணிடுங்க. காம்பை வந்து அந்த க்ரீன் கலர் மட்டும் லைட்டாக தெரிகிற மாதிரி விட்டுட்டு நல்லா ஒட்டி கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், ரொம்ப அழகாக பிரைடல் வேணி ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக என்ன கலர் வேணுமோ நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பிளைனாக வச்சுமா கூட பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக டிஃப்ரெண்டாக இருக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.